இப்போ டெராஃபார்ம் ஓவர்வியூ. டெராஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது அப்படின்னா டெராஃபார்ம்னா என்ன, எதுக்காக டெராஃபார்ம் யூஸ் பண்ணணும், ஏன் இன்னொரு அதர் டூலை யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, அதுக்கான விஎஸ் எக்ஸ்டென்ஷன் என்ன வேணும், அப்புறம் ஸ்டெப்ஸ்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்புறம் டெமோவுக்கும் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெராஃபார்ம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ஹஷிகாப்ங்கிற கம்பெனி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிச்சு. அவங்க தான் வந்து இதை ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து 2014 இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒன் ஆஃப் த லீடிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட்ல வரும்போது, ஓகே, இது ஓப்பன் சோர்ஸ் ஆரம்பிச்சு அவங்க 2 வெர்ஷன் வச்சிருக்காங்க. ஒன்னு ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன், இன்னொன்னு வந்து பெய்டு வெர்ஷன். ஓகே, பெய்டு வெர்ஷன்ல வந்து அவங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ரீப்போ மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அது பெய்ட் பண்ணும். ஆனா ஓப்பன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து அவங்க பண்ணிருக்கக்கூடிய பியூட்டி. இதுல அதே மாதிரி வந்து இட்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. எஸ்பெஷலி வந்து எனி இண்டஸ்ட்ரி தட் யூ கோ, என்டர்பிரைஸ்ல போனீங்கன்னா டெராஃபார்ம் இல்லாம எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க வந்து எஸ்பெஷலா வந்து பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ், ஹெல்த் கேர் செக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய என்டர்பிரைஸ்ல போனீங்கன்னா எல்லாமே பண்றது என்னன்னா வந்து டெராஃபார்ம் கோட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பைசெப் கிரியேட் பண்ணிருக்காங்க. முன்னாடி வந்து அவங்க வந்து CLI, பவர் ஷெல் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க பைசெப் கொண்டு வந்திருக்காங்க. பைசெப்ங்கிறது சம்திங் ஈக்குவலன்ட் டு டெராஃபார்ம். ஓகே, ஸோ பேக் எண்ட்ல அது வந்து ஜேசானா கன்வெர்ட் பண்ணி ஜேசானா அனுப்பும், அது வேற விஷயம். பட் ஆனா வந்து ஈக்குவலன்ட் பார்க்க போனா பைசெப் இருக்கு. பைசெப்பும் அஷூர் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் வெரி வெல். ஓகே, பட் இப்போ மல்டி கிளவுட் கன்வென்டரா இருந்தானே என்ன பண்ணுவாங்க, அதாவது நான் வந்து அஷூர்லயும் இருக்கேன், AWSலயும் இருக்கேன், GCPலயும் இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பைசெப் கத்துக்கணும்னா பைசெப்க்கு ஒரு ஸ்கில் செட் வேணும், ரைட்? அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து AWS வந்தா வந்து கிளவுட் ஃபார்மேஷன், அதுக்கு ஒரு ஸ்கில் செட் வேணும். GCPனா GCPக்கு ஒரு ஸ்கில் செட் வேணும். அப்போ இது எதுவுமே வந்து நான் ஒன்னையும் தனித்தனியா பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரே ஸ்கில் செட், ஒரு தடவை நான் ஒரு கோடிங் கத்துக்கிட்டேன்னா அது எல்லா கிளவுடுக்கும் யூஸ் ஆகணும்னா அது ஒரே வழி டெராஃபார்ம் மட்டும்தான். ஸோ மல்டி கிளவுட்ல ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு ரிசோர்ஸ் பல பேரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மல்டி கிளவுடுக்கு நம்மளால பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து டெராஃபார்ம் வந்து பாப்புலரா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இன்னொன்னு வந்து இது டிக்ளரேட்டிவ் கான்ஃபிகரேஷனா இருக்கிறதுனால ரொம்பவும் பாப்புலரா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஏன் டெராஃபார்ம்ங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ ஒய் டெராஃபார்ம் அப்படின்னு வரும்போது ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் வர கம்பேட்டபிலிட்டி, அதாவது லினக்ஸ்லயும் ரன் பண்ணலாம், விண்டோஸ்லயும் ரன் பண்ணலாம், மேக் ஓஎஸ்லயும் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால எனக்கு எங்க போனாலும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வெர்ஷன் கண்ட்ரோல், நான் பண்ற கோடுக்கு என்னால வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொவைடர்ஸ்னா என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். அதாவது மல்டி கிளவுடுக்கு வந்து நிறைய அவங்க வந்து பிளக்இன் அந்த ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிளைம் பண்றாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரொவைடர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பியூட்டி. அதோட மட்டும் இல்லாம கொலாபரேட்டிவ் ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஒரு கோடை பண்ணிட்டோம், அந்த கோடை அப்ரூவல் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்து கொலாபரேட்டிவ் அப்ரூவல் அவங்க பெய்டு வெர்ஷன்லயே வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ரெடியூஸ் டைம். ஓகே, ஸோ மேனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பண்ண முடியுது. ஸோ முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இன்னைக்கு இருக்கு. ப்ரொவிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நல்ல ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கு. டிக்ளரேட்டிவ் மெத்தடாவும் இது இருக்கிறதுனால உங்களுக்கு டெராஃபார்ம் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒய் நாட் அதர் டூல் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கேள்வி, ரைட்? அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் அதர் டூல்ல என்னவா இல்லை, டிக்ளரேட்டிவ் அப்ரோச்சா இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதர் டூலுக்கு போறது இல்லை. டிசைர் ஸ்டேட் விசஸ் ஆக்சுவல் ஸ்டேட், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுக்கும் கரண்டா என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டெராஃபார்ம் கேன் ஏபிள் டு டெல் யூ வாட் யூ ஹவ் கரண்ட், என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லும். அதே நேரத்துல நான் புதுசா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதையும் என்னால பண்ண முடியும். வேற அதர் டூல்ல எனக்கு புதுசா என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும், கரண்டா என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இருக்கு. அது மற்ற டூலுக்கும் இந்த டூலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு விளக்கிட்டேன் இம்பரேட்டிவ்னா என்ன, ப்ரொசீஜரல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பார்க்கும்போது உங்களுக்கு
ஜென்ரலா இம்பரேட்டிவ்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச், ப்ரொசீஜர்னால ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். வேறஸ் டிக்ளரேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ டிக்ளேர் வாட் யூ வாண்ட் ரதர் தென் ஹவு யூ வாண்ட். ஓகே, ஸோ அவ்வளவுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ வென் டு யூஸ் டெராஃபார்ம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி டெராஃபார்ம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த டூல் வந்து நிறைய ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும். ஜஸ்ட் ஒரே ஒரு விஎம் தான் கிரியேட் பண்ண போறேன், ஒரே ஒரு விநெட் தான் கிரியேட் பண்ண வரலாம், ப்ளீஸ் கோ டு த போர்ட்டல் அண்ட் டூ இட். ஓகே, ஆர் யூஸ் சம்திங் எல்ஸ். நிறைய ரிசோர்சஸ் நான் கிரியேட் பண்ணணும், அதே நேரத்தில் நிறைய நான் மேனேஜ் பண்ணணும், எனக்கு ஃபிளெக்சிபிலிட்டியும் வேணும், மல்டி என்விரான்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க டெராஃபார்ம் பண்றது பெஸ்ட். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்னு பார்க்கும்போது PUAT ப்ரொடக்ஷன் நேரத்துக்குமே நான் வந்து ஒரே கோடை யூஸ் பண்ணிட்டு நான் கான்ஃபிகரேஷன் ஃபைலை மட்டும் மாத்தினேன்னா அந்த கோடே ரன் ஆகணும், கான்ஃபிகரேஷன் மட்டும் எனக்கு மாறிக்கணும். ஓகே, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரைட், எனக்கு ரவுட்டிங் ரூல் இருக்கு, நிறைய ரிசோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட். ஓகே, ஸோ அக்ராஸ் கிளவுட் ப்ரொவைடர், மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர் ஒர்க் பண்றதுக்கு டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட். அப்புறம் ஆட்டோமேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ என்னோட CI/CD பைப்லைன்ல வச்சு என்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா டெராஃபார்ம் இஸ் த பெஸ்ட் வே டு கோ. ஓகே, இதுதான் வந்து பெனிஃபிட் ஓகேன்னு பார்க்கும்போது. ஸோ பெனிஃபிட் ஏற்கனவே நான் சொன்னதான். ஸோ 3 சிம்பிள் பெனிஃபிட். ஒன் இஸ் தி கோட் எனேபிள், வெர்ஷன் கண்ட்ரோல், மல்டி கிளவுட் சப்போர்ட், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். கரண்டா என்ன ஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். So why we use Terraform, not Chef, Puppet, Ansible, Stack, another thing, right? So managing infrastructure as a code, open source, large community, work with a different cloud provider, enterprise support. Okay, official documentation is very good. Community resources also very good. Okay, so the thing is actually is one of the thing is என்னன்னா வந்து நீங்க Ansibleக்கோ பப்பட்டுக்கோ செஃப்க்கோ போனீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அல்லது ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா என்னன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன வேணுங்கிறத சொல்றதுக்கு பேர் தான் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஆன்சிபிள், செஃப், பப்பட் வந்து ரொம்ப நல்ல டூல். அதே மாதிரி கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னா வந்து அதுவும் நல்ல டூல் தான். ஆனா என்னன்னா அது AWSக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆர்ம் டெம்ப்ளேட் இருக்கிறது அதுவும் நல்ல டூல் தான், அது அஷூருக்கு மட்டும்தான் வேலை செய்யும். வேற டெராஃபார்ம் வந்து அக்ராஸ் கிளவுட் ப்ரொவைடர் வேலை செய்யும். ஸோ அதே மாதிரி மியூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் இம்யூட்டபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ப்ரொசீஜர் வித் டிக்ளரேட்டிவ். ஓகே, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் விசஸ் கிளைண்ட் ஒன்லி ஆர்கிடெக்சர். வேற இங்க பாத்தீங்கன்னா செஃப்போ, பப்பட்டோ, ஸ்லாட்டோ ஒரு கிளைண்ட் சர்வர் வேணும், நடுப்புற ஒரு சர்வர் வேணும், உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வேணும். நீங்க அது வழியா தான் நீங்க எதா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும். வேற கிளவுட் ஃபார்மேஷனோ, ஆன்சிபிளோ, டெராஃபார்மோ என்னன்னா கிளைண்ட் மட்டும் தான் வேணும், வேற எந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் தேவையில்லை. ஓகே, ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம், கிளவுட் ப்ரொவைடர் API ஹிட் பண்ணுவோம். அதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ முக்கியமா இதுதான் வந்து நாம பார்க்க வேண்டியது. இதுல ப்ரொசீஜரல் என்ன, டிக்ளரேட்டிவ்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள்ல போயிட்டு நாம ஒரு VM கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி VM கவுண்ட் இஸ் 10 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு நாம கொடுக்குறோம். அதே மாதிரி அஷூர்லயும் டெராஃபார்ம்லயும் போயிட்டு நம்ம என்ன சொல்றோம், VM கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 10 VM கிரியேட் பண்ணிடும். ஓகே, பண்ணிட்டு உடனே நம்ம போய் திரும்பவும் போய் ஆன்சிபிள் போய் 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே 10 + 5 அப்படின்ன உடனே இது முக்கியமா என்ன பண்ணும், இன்னொரு 5 VM தனியா கிரியேட் பண்ணும். ஓகே, இங்க 15 அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், டோட்டலா 15 VM. இங்க பாருங்க, இது என்ன பண்ணும், பிளான் அப்படின்னு கொடுத்தோம்னா 5 VM நான் என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் நமக்கு சொல்லும். ஸோ அதுதான் ரெண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, இதுவும் 15 தான், இதுவும் 15 தான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே, இங்க என்ன பண்ணோம்னா அந்த 5 வந்து ஓகே டெலிட் பண்ணிட்டு 5 மட்டும் தான் வச்சிருக்கோம். இங்க அப்படி இல்லை, 15 அப்படின்னு கொடுத்தோம்னா 15 ஆயிடும். இங்க போய் 15 கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா புதுசா 10 + 15 25 ஆயிடும் டோட்டல். ரெண்டுக்கும் உள்ள மிக மிக டிஃபரன்ஸ் அதுதான். ஓகே, செஃப் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கம்பேரிசன் டேபிள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஃப் எல்லா கிளவுடுக்கும் வேலை செய்யும், பப்பட்டும் வேலை செய்யும், ஆன்சிபிளும் செய்யும், ஸ்டாக்கும் வேலை செய்யும், கிளவுட் ஃபார்மேஷன் AWSக்கு மட்டும்தான் வேலை செய்யும், வேற டெராஃபார்ம் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். டைப் பாத்தீங்கன்னா எல்லா டூலுமே வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எக்ஸப்ட் டெராஃபார்ம் அண்ட் கிளவுட் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இது எல்லாமே மியூட்டபிள், இது வந்து இம்யூட்டபிள்.
ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வருது. முக்காவாசியான டூல்ல வந்து இது வந்து டிக்ளரேட்டிவ். இது எல்லாத்துக்குமே வந்து கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி வேணும். சில இதுக்கு மட்டும் கிளைண்ட் ஒன்லி மட்டும் இருந்தா போதும். நம்ம பார்க்கற இது வந்து கிளைண்ட் ஒன்லி இருந்தா மட்டும் போதும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க ரைட், பிளான், அப்ளை. நீங்க ஒரு தடவை ரைட் பண்ணுங்க, அதை பிளான் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க இந்த கிளவுட் ப்ரொவைடருக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் டெராஃபார்ம். ஸோ இங்கதான் உங்களுக்கு டெராஃபார்மோட முக்கியத்துவம் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்விரான்மெண்ட் செட்டப் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 3